ஆருயிர் தோழர்களே, உங்களுடைய வீரத்தினால் கொடுங்கோலன் ஜாரை வீழ்த்தி இருக்கிறீர்கள். இருப்பினும் இந்த வெற்றி முழுமை பெற்றதாக கருதிவிட முடியாது. ஜாரின் அதிகாரத்தை முதலாளிகளும் பண்ணையார்களும் தங்கள் வசம் எடுத்துக் கொண்டுள்ளனர். ஏழைகளை செல்வ சீமான்கள் சுரண்டுவதையே இவர்கள் ஆதரிப்பார்கள். பிற நாடுகளை கொள்ளையடிக்கும் நோக்கத்துடன் போரை தொடர்ந்து நடத்துவார்கள். இவர்கள் ஆட்சியில் இருந்து அகற்றப்பட்டு உழைக்கும் மக்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும். இதற்கு சோசலிசம் ஒன்றுதான் தீர்வு. தொடர்ந்து முன்னேறுங்கள். பிள்ளையார் பிடிக்க போய் அது குரங்கான கதையாக ஜார் மன்னனை விரட்ட வேண்டும் என்கிற நோக்கில் ரஷ்ய தொழிலாளர்கள் செய்த புரட்சி முதலாளிகளையும் பண்ணையார்களையும் ஆட்சியில் அமர்த்தி இருந்தது. அப்போது வெளிநாட்டிலிருந்து உடனடியாக ரஷ்யா திரும்பிய லெனின் பெத்ரோகிராட் நகரத்தில் தன் முன்னால் திரண்டிருந்த லட்சக்கணக்கான தொழிலாளர்களையும் மக்களையும் நோக்கி விடுத்த அறைகூவல் இது. பூமி பந்தின் நீண்டகால இயக்க விதிகளை புரட்டி போட்ட ஒரு யுக புரட்சிக்கு அடித்தளமிட்ட வார்த்தைகள் அவை. அடிப்படையில் மனித சமூகத்தின் வரலாறு என்பது ஆயுத புரட்சிகளாலும் காகித புரட்சிகளாலும் நிரம்பியது. ரஷ்யாவில் நடைபெற்ற புரட்சி என்பது அவ்வளவு காலம் புரட்சிக்கென்று இருந்த வரைமுறைகளை எல்லாம் தகர்த்தெறிந்தது. புரட்சி என்றால் இராணுவமாக அணிதிரண்டு அரசை எதிர்த்து போராடி வெற்றி பெறுவது என்று இருந்த நடைமுறைகள் எல்லாம் அப்போது மாறின. தொழிலாளர்களும் விவசாயிகளும் ஆயுதம்